தோசைக்கு, சப்பாத்திக்கு எப்பவும் ஒரே மாதிரியான சட்னி செய்யாம, இந்த மாரி காராமணி வச்சு ஒரு கிரேவி செஞ்சு குடுத்து பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காராமணிய 4, 5 மணி நேரம் தண்ணீல ஊற வச்சுட்டு, தண்ணியெல்லாம் அலசி வடிகட்டிட்டு, குக்கர்ல சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு, 4, 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு கரண்டி மட்டும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு 1, 2 அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியில எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கறிவேப்பிலை, தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, 2 பெரிய குடமிளகாய் கட் பண்ணி இதோட சேர்த்து வதக்கிக்கணும். இதோட தேவையான அளவு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, வேக வச்சிருக்க காராமணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, மேல ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சிடலாம். இது நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்க காராமணி இதோட சேர்த்து மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அலசி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இதனுடைய பச்சை வாடெல்லாம் போயிட்டு கிரேவி பதத்துக்கு வரும்போது கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.